கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் ஜான் குட்டன்பர்க். இவருடைய காலம் 1398 முதல் 1468 வரை. இவருடைய நாடு ஜெர்மனி, இவருடைய தரிசன பூமி ஜெர்மனி. 15ஆம் நூற்றாண்டு சரித்திரம் பல சாதனைகள் நிகழ்ந்த ஆண்டுகளை உள்ளடக்கியது. அறிவியல் உலகம் தன் கண்களை அகல திறந்த வருடங்கள் இதில் உள்ளன. இறைவன் பேசிய இனிய வார்த்தைகள் உலகத்தில் அச்சடிக்கப்பட்டது. ஜான் குட்டன்பர்க் என்ற மாமனிதரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். சாதிக்க வேண்டும் என்ற துணிவும் செயலில் பொறுமையும் விவேகமும் கொண்டவர் இவர். உலகிற்கு ஒரு உன்னத கொடையை வழங்க திட்டமிட்டார். இரவு முழுவதும் கண்விழித்தார். தூக்கத்தை தூரத்தில் விரட்டினார். சிந்தனைகளை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தினார். தோல் சுருளில் எழுதிய வேதாகமத்தை கொண்டு ஆண்டவரிடம் பேசினார். அற்புதமான ஆலோசனையை பெற்றார். ஆம், அச்சுக்கலையை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். தோல் சுருளில் எழுதப்பட்ட வேத வசனங்களை கண்டுபிடித்து அவைகளை இறைவனின் பாதம் சமர்ப்பித்தார். மக்கள் ஒவ்வொருவரும் இவ்வேதாகமத்தை பெற்றிட வேண்டும் என்ற தனியா தாகம் கொண்டார். இவரின் கடின உழைப்பும் தரிசன பார்வையும் காண்போரை கவர்ந்தெழுத்தன. பணப்பற்றாக்குறை அவரை பரிகாசம் செய்தது. ஏழ்மை மறுபுறம் இகழ்ந்தது. வேதாகமத்தை அச்சு வடிவில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதே இவரது நோக்கமாக காணப்பட்டது. மரத்துண்டுகளால் எழுத்துக்களை உருவாக்கினார். காலங்கள் நகர்ந்தன. உலோக எழுத்துக்களை உருவாக்கினார். வேத புத்தகத்தின் பக்கங்களை அச்சில் ஏற்றினார். ஆச்சரியமான அந்த பக்கங்கள் அழகாக வெளிவந்தன. ஆண்டவரின் சித்தத்தை உணர்வுடன் படிக்கத்தக்கதாக 1454ஆம் ஆண்டு குட்டன்பர்க் வேதாகமம் வெளிவந்தது. பல வருட உழைப்பு பலனை தந்தது. பரிகாசம் செய்தவர்கள் பவ்யமாய் நின்றனர். பல்லாயிரக்கணக்கானோர் பரமனை அறிந்தனர். ஆண்டவர் உங்களையும் தம் பணியில் வித்தியாசமான செயல்களை செய்ய அழைக்கிறார். உங்களில் அர்ப்பணிப்பு உலகம் போற்றும் பல பணிகளை செய்யவும் அரும்பெரும் காரியங்களை சாதிக்கவும் வழிவகுக்கும். இது உண்மையன்றோ? பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களில் செயல்படும் போது சாதனைகள் மலரும் அல்லவா? ஜீவநீரோடை விதமாகச் சொல்கிறது, கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை வாயினால் சொல், அவர் உன்னிடம் வாழ்கிறார் என்பதை வாழ்க்கையினால் சொல். பிரியமானவர்களே, இந்த ஜான் குட்டன்பர்க் வேதாகமத்தை அச்சில் ஏற்றி எல்லா மனுக்குலமும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வழிவகை செய்தவர். ஆம், தோல் சுருள்களில் இருந்து எல்லா வேதாகம எழுத்துக்களையும் வரிகளையும் அவர் ஒன்று சேர்த்து அதை அச்சு வடிவில் கொண்டு வந்தார். இந்த உலகத்திற்கு அச்சு கலையையும் முதலாவது இவர்தான் அறிமுகப்படுத்தினார். அதே நேரத்தில் வேதாகமத்தையும் அந்த அச்சில் ஏற்றி மக்களுடைய கரங்களில் இந்த உலகம் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதற்காக அரும்பெரும் காரியமாக வேதாகமத்தை புத்தகமாக அச்சடித்து வெளியிட்டார். பிரியமானவர்களே, வேதாகமம் வெளிவருவதற்கு இவர் இரவு பகலாக உழைத்திருக்கின்றார். தன் சிந்தனையை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தியிருக்கின்றார். வருமானம் இல்லை. வேதாகமத்தை அச்சில் ஏற்றுவதற்கு பெரும் பொருள் உதவி தேவைப்பட்டது. ஒரு பக்கம் பொருள் உதவி இவருக்கு கிடைக்காமல் இருந்தது. இன்னொரு பக்கத்தில் எல்லாருடைய பரிகாசம். இதெல்லாம் சாத்தியமாகுமா? இதெல்லாம் நடக்குமா என்று. ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக அவர் கிறிஸ்துவை நம்பினார். தோல் சுருளில் அவர் படித்த வேத எழுத்துக்களை தன் இருதய பலகைகளை உறுதியாக எழுதி அதில் உறுதியாக இறுதி வரை தரித்து நின்றார். அதுவே வேதாகமத்தை அச்சிடுவதற்கு, அச்சு கலையை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்துவிட்டது.
இன்றும் கிறிஸ்து உங்கள் மூலமாக அரிய புதிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவின் கரங்களில் இருந்து செயல்படுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் விதமான பெரும் காரியங்களை செய்ய உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்திராகமம் 35, சங்கீதம் 92, 93, 1 கொரிந்தியர் 4, 5 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.